அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு செந்தில் பாபுவின் வணக்கம். ஆடி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஜூலை மாதம் 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். களத்திரக்காரகரான சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பவர்களே, தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் துலாம் ராசி என்பவர்கள் பகைவர்களை பாராட்டும்படியான வீரதீர செயல்களை புரிவீர்கள். தங்களுக்கு ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் ஏற்படும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். சில அன்பர்கள் வினோதமான விளையாட்டுகளில் ஈடுபடுவீர்கள். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். அடிக்கடி விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள சில அன்பர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். வேலை செய்யும் இடத்திலும் எந்த தொந்தரவும் இல்லாமல் தங்களது பணியினை மேற்கொள்வீர்கள். மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்க பெறுவீர்கள். சில துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் குரு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில துலாம் ராசி அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். தங்களது பேச்சில் கவனம் தேவை. சில துலாம் ராசி அன்பர்களது வீட்டில் கணவன் மனைவி இடையே மற்றும் தொழிலில் கூட்டாளிகள் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதால் எந்த ஒரு காரியத்தையும் சற்று எச்சரிக்கையுடன் மேற்கொள்வது நல்லது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கல்வி பயிலும் மாணவர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் தங்களது படிப்பினை மேற்கொள்ள வேண்டும். மன உறுதியுடன் செயல்பட்டால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற இயலும். பெண்களுக்கு குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். அனைவரும் தங்களிடம் கனிவுடன் நடந்து கொள்வார்கள். பொறுமையுடன் தாங்கள் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொண்டாலே போதும், அனைத்தும் தங்களது விருப்பம் போல் நிறைவேறும். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஜூலை மாதத்தில் 29, 30 மற்றும் 31ஆம் தேதிகள் வருகின்றது. துலாம் ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வேலையின் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். திட்டமிட்டு செயல்படுங்கள், இல்லையெனில் அவைகள் வீண் அலைச்சல்களாக மாறிவிட வாய்ப்புகள் மிக அதிகம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெற வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். செல்வமும் செல்வாக்கும் பெருகும். ஆடி மாதத்திற்கான சுப தினங்களாக ஜூலை மாதத்தில் 19, 20, 25, 26, 27, 28 மற்றும் 29ஆம் தேதிகளும், ஆகஸ்ட் மாதத்தில் 3, 4, 5, 6, 7, 11, 12, 15 மற்றும் 16ஆம் தேதிகள் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஜூலை மாதம் 29ஆம் தேதி இரவு முதல் ஜூலை மாதம் 31ஆம் தேதி இரவு வரை சந்திராஷ்டமம் உண்டு. குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். ஆடி மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். ஜூலை மாதம் 17ஆம் தேதி ஆடி மாதத்திற்கு 1ஆம் தேதி புதன் கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 19ஆம் தேதி ஆடி மாதத்திற்கு 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 24ஆம் தேதி ஆடி மாதத்திற்கு 8ஆம் தேதி புதன் கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 31ஆம் தேதி ஆடி மாதத்திற்கு 23ஆம் தேதி புதன் கிழமையும், ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஆடி மாதத்திற்கு 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், ஆகஸ்ட் மாதத்திற்கு 11ஆம் தேதி ஆடி மாதத்திற்கு 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ஆடி மாதத்திற்கு 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. ஆடி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஆகஸ்ட் மாதம்
10ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஜூலை மாதத்தில் 17ஆம் தேதியும் ஆகஸ்ட் மாதத்தில் 15 மற்றும் 16ஆம் தேதிகளிலும் வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது ஜூலை மாதம் 19ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது ஜூலை மாதம் 24ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஜூலை மாதம் 26ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஜூலை மாதம் 31ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வருகின்றது. ஆடி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது ஜூலை மாதத்தில் 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் வருகின்றது. ஆடி மாத அமாவாசை திதியானது ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வருகின்றது. ஆடி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஜூலை மாதம் 20ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. ஜூலை மாதம் 27ஆம் தேதி ஆடி மாதத்திற்கு 11ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7:42 முதல் காலை 8:18 வரை வாசு செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. ஆடி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் மற்றும் புதன் கடகராசியில் அமர்ந்தும், செவ்வாய் மற்றும் குரு பகவான் ரிஷபராசியில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் பக்ரத்தில் அமர்ந்தும், ராகு பகவான் மீனராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னிராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். சுக்கிரன் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி மாலை வரை கடகராசியில் அமர்ந்தும், ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி மாலை முதல் சிம்மராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் அனுச நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.